திருவிழாவுக்கு போயிருந்தோம். அங்கே நடந்த ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்டை தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். திருவிழா முடிஞ்சு மறுநாள் வந்து சாமி ஊர்வலம் வரும். ஸோ அப்போ அப்படியே எங்கள் வீட்டு செடியில் பூத்துருக்க பூவெல்லாம் பறித்து கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றதுனால செடி வீட்டையே நின்று பூவெல்லாம் கட்டிக்கிட்டு நம்ம செடியில் என்னென்னலாம் பூ இருக்கணும் அத்தனை பூவையும் அழகாக காட்டி மாலையாக்கியாச்சு. இப்போ நானும் அக்ஷயாவும் இந்த பூவை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகிறோம். வாங்க போகலாம். கோவிலுக்கு கிளம்பிட்டேன். திருவிழா நடக்கிற கோயில் வந்து பக்கத்துலேயே தான். ஸோ அதனால் நேற்று ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வெளியில் போயிட்டு வந்ததுனால இன்றைக்கி போகலாம் சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். அந்த கோயிலை உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இந்த திருவிழா பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் அங்காளம்மன் கோவிலில் தான் நடக்கும். சூப்பராக விசேஷமாக நடக்கும். ஓஎம்ஆரில் இருக்குது. திருப்போரூர் கேளம்பாக்கெல்லாம் பக்கம்தான் படூர் கிராமம். இங்கே வந்து மேல்மலையனூருக்கு அடுத்தது இங்கே தான் ரொம்ப விசேஷமாக நடக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா போகிற வழியில் நிறைய இடத்துல திருவிழா நடக்குது. சிவன் ராத்திரி மறுநாள் மயானக்குள திருவிழா நிறைய இடத்துல பார்க்க முடியுது. சோழிங்கநல்லூர்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தான் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும் போதெல்லாம் அவ்வளோ கடைலாம் இருக்கும். ஏன்னா வேறு எங்கேயுமே நடக்காது. அந்த அந்த சைடில் வந்து எங்கேயுமே இல்லை அப்படின்றதுனால மொத்த கடையுமே எங்கள் ஊரில் தான் இருக்கும். பிரம்மாண்டமாக இருக்கும். ஊர்லேருந்து எல்லோரும் வருவாங்க, சொந்த பந்தம்லாம் வரும். ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதுதான் அந்த கோவில். போயிட்டு வந்துட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அம்மாவுக்கு நான் மாலை கட்டி எடுத்துகிட்டு போனேன். அம்மா எனக்கு ஒரு மாலை கொடுத்துருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ கடையெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். நைட்டு போல் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ கடையெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். ஐயோ, என்ன நிற்க போதா? கோயிலுக்கு கூப்பிட்டா வரல அக்ஷயா. இப்போ கடைக்கு சுற்றணும் அப்படின்னோடனே கிளம்பிட்டான். நாங்கள் 2 பேரும் இப்போ கடையெல்லாம் சுற்ற போகிறோம். அதை நான் இன்னும் வரல. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு ரவுண்டு போயிட்டு வர போகிறோம். திருவிழாவை சுற்றி பார்க்கறது செம்ம ஜாலி இல்லை. எங்கள் ஊர் திருவிழாவில் கடையெல்லாம் நான் காட்ட போகிறேன். என்னென்ன வேணுமோ அங்கே பார்த்துக்கிட்டே வாங்கிக்கோங்க, சரியா? அதே மாதிரி ஓஎம்ஆரில் படூரில் வருஷம் வருஷம் திருவிழா சூப்பராக நடக்கும். ஓஎம்ஆரில் இருக்கிறவங்க திருவிழாவுக்கு வரணுன்னா தாராளமாக வந்து சுற்றி பார்க்கலாம். ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த சிப்ஸு, ஆல்வலி சிப்ஸு தாங்க என்னோடய ஃபேவரெட்டு. திருவிழாவில் சுற்றி பார்க்கும்போது அந்த ஆல்வலி சிப்ஸை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே சுற்றி பார்க்கறது ஜாலியாக இருக்கும். நைட்டே வந்தோம்னா சூப்பராக இருக்கும். செம்ம கூட்டமாக இருக்கும். ஒரு கடையில் கூட நம்ம வந்து எதுவுமே நின்று வாங்க முடியாது. ஏன்னா அதிகமாக பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டேன். ஆனால் நம்ம இந்த வருஷம் திருவிழாவுக்கு நம்ம என்ன வாங்கணும் அடையாளத்துக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி. ஆனால் இந்த குட்டீஸ் எல்லாம் என்ன வாங்குறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அந்தளவுக்கு வாங்குவாங்க. அக்ஷயா அந்தளவுக்கு வாங்க மாட்டா. ஆனால் அதை நான் வந்து என்ன பொருள்னே தெரியாமல் வாங்குவா அந்த மாதிரி. ஸோ நானும் அக்ஷயாவும் ஃபஸ்ட்டு எதுவுமே வாங்கலை. ஆல்வலி சிப்ஸை மட்டும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு அதை கொறிச்சிக்கிட்டே ஃபஸ்ட்டு லாங்காக நடந்து போயிட்டோம். அவளுக்கு வந்து அக்ஷயாவுக்கு வந்து கம்பல் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹியரிங் வாங்கணும்னு சொல்லிட்டு சரி ஒரு ரவுண்டு நம்ம நேராக போயிடலாம். எனக்கு வந்து அடையாளத்துக்கு அருவாமனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால் ஒவ்வொரு கடையும் நின்று பார்த்துட்டு போயிட்டே இருந்தோம். நிறைய பேர் என்ன வீடியோ எடுக்கிறதுக்காகவே வந்திருப்பாங்க போல், எதையும் வாங்கலையே அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஹேண்ட்பேக்கெல்லாம் இதெல்லாம் நம்ம டி நகர்லேயே பார்த்துட்டுமே. வெளியிலலாம் பார்த்திங்கன்னா ரங்கனா ஸ்ட்ரீட்டில் 100 ரூபாய் ஹேண்ட்பேக்குன்னு கொட்டி வச்சுருக்கோம். அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா மற்ற டைமில் வந்தீங்கன்னா எங்கள் தெருவை வந்து இப்படி பார்க்க முடியாது. நார்மலாக இருக்கக்கூடிய தெரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக 2 சைடும் கடை, பார்க்கவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் அதனால் இன்றைக்கி வந்து இப்படி 2 சைடும் கடை பார்க்கவே அழகாக இருக்குது. சரி அப்படியே வீடியோ எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கடையும் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டே பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். ஒரு கம்பலை பார்த்த உடனே அக்ஷயா நின்றுட்டான். நம்ம ஒரு 2 செட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் கடைசி வரைக்கும் போயிட்டு நம்ம திரும்ப வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவ்வளோ வாங்கிட்டான். ஆதனாவும் வந்திருந்தாள்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்திருப்போம். நாங்கள் 2 பேர் தான் போகணுன்றதுனால என்னென்ன வாங்குறோன்றதை வீடியோ எடுக்க முடியல. ஆனால் நாங்கள் என்ன வாங்கணுன்றதை வீட்டுக்கு வந்து சொல்லுவோம் பாருங்கள். பயங்கரமான பர்ச்சேஸு. பேக்கு பார்த்திங்களா, பெரிய கட்டை பேக் எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஆனால் வேறு லெவல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத வீட்டில் வந்து சொல்லிடுறோம். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிட்டோம். 2 வரைக்கும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு நம்ம திரும்ப இன்னொரு டைம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து என்ன மாதிரி அவளும் பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டாள்.
சரி திரும்ப ஆதனா வந்தானா வரலாம் வா அப்படி சொல்லிட்டு திரும்பி போகும்போது தான் ஐஸ்கிரீம் கேட்டா. நான் வந்து குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கோம், இது நல்லாயிருக்கும் அக்ஷயா, அதனால் இந்த ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வாங்கினோம். அவள் பால் ஐஸ் தான் வாங்கினான். அதுக்கப்புறம் எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கல, வேண்டாம் சொல்லிட்டு என்கிட்ட மாற்றிட்டா. சரி போனதுக்கு 2 பேருமே ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து ஐயோ பக்கத்து வீட்டு குட்டி பாப்பாவுக்கு டிராக்டர். அப்புறம் வந்து இது வந்து கம்பல் அக்ஷயா வாங்கினான். அதுக்கப்புறம் 2 கீ செயின். இதுதான் பர்ச்சேஸ் பண்ணது அக்ஷயா. காட்டு அக்ஷயா. ஒரு சோளம். எனக்கு வந்து ஆல்வலி சிப்ஸு எவ்வளோ சூப்பராக வாங்கிட்டு வந்துருக்கோம் பார்த்தீங்களா. அடுத்த ரவுண்டு போவோம்ல, அப்போ வாங்கிக்கிறோம் எல்லாமே.